ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 26/12/2025 ஸ்வர்ணா SK 33க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஏபிசி போல் வந்து 486, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 589, 486. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ஏபிசி போலில் வந்து 995, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 435, 995 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்வர்ணா, வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு ஸ்வர்ணா ரிசல்ட் வரும். ஸோ முன்னாடிலாம் நிர்மல், இப்போ நம்மளுக்கு ஸ்வர்ணா. அதனால் அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம வெள்ளி டு வெள்ளி, சனி டு சனி, ஞாயிறு டு ஞாயிறு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5D பீபோர்டோட நம்ம வந்து 13 கூட்டவும் கழிக்கவும் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 630 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 660, 630. நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D. ஸோ 5Dயில் இருக்கிறது 6, பீபோர்டில் இருக்கிறது 3. அப்போ இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. அப்போ மைனஸ் இங்கே 1, இங்கே 3. இதை கடன் வாங்கி கழிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கழிச்சிடலாம். அதாவது 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, இங்கே 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. அப்போ 5 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல், சீபோர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 630க்கு அப்புறம் நம்மளுக்கு 50 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 370. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு 5D அதோட நம்ம வந்து பி போர்டை நம்ம வந்து கழிக்கிறோம், அதோட கூட்டுறோம் 13யோட. இப்போ நம்ம 370க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஆனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இப்போ 370க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 236. ஸோ 5Dயில் இருக்கிறது இங்கே 3, இங்கே வந்து பி போர்டில் 7 இருக்குது. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இங்கே 1, இங்கே 3. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினா 4, இங்கே 7ஓட 3 கூட்டினோம்னா 0. 4 அல்லது 0வா நம்மளுக்கு இந்த 370க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல், 4 அல்லது 0வா. இப்போ நம்மளுக்கு இந்த 370க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 048. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0 and 4. அப்போ இந்த இடத்துல சீபோர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. ஸோ இந்த இடத்துல போர்டு கிடைக்கிட்டாலும் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. இப்போ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் பார்த்துட்டோம். ஸோ சி போர்டு ஏபி போர்டுன்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கவர் ஆகிற மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம 048 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 882-048. இங்கே 5Dயில் இருக்கிறது 8, இங்கே பி போர்டில் இருக்கிறது 4. இந்த ட்ரா மைனஸ் இருக்குது. அப்போ 1, இங்கே நம்மளுக்கு 3. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 3ல் 1 போயிடுச்சுன்னு 3ல் 4 போயிடுச்சுன்னா 1. அப்போ 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 048க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல், 7 அல்லது 1. இப்போ இந்த 048க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 537. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது, அதோட போர்டும் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 537. இந்த கெஸிங்கில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. 537 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 543. நம்மளுக்கு இங்கே 5Dயில் இருக்கிறது 4, இங்கே பி போர்டில் இருக்கிறது 3. இந்த ட்ரா ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 1, இங்கே நம்மளுக்கு 3. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினா 5, 3ஓட 3 கூட்டினா 6.
5 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 5 3 7க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 6. இப்போ இந்த 5 3 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 9 9 5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கான்டினியூஸாக டச்சு, அதோட போர்டுகளும் அதிகமாக இருக்குது நண்பா. இப்போ 9 9 5 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 3 5 9 9 5. ஸோ இதில் நம்மளுக்கு தேவை இங்கே 3, இங்கே நம்மளுக்கு 9. ஏன்னா இது 5D, இது பி போர்டு. இந்த ட்ரா மைனஸ் இருக்குது 1, இங்கே 3. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. 2 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 9 9 5க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 6. இப்போ இந்த 9 9 5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4 8 6. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 4 8 6 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டோம். அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் சி போர்டு வர தான் சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது. எல்லாமே ஃபார்மேட் படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபார்மேட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 4 8 6 ஃபுல் போர்டில் வந்து 5 8 9 4 8 6. இங்கே நம்மளுக்கு 8, இங்கே நம்மளுக்கு 8. ரெண்டுலேயுமே 8 தான் இருக்குது. இந்த ட்ரா ப்ளஸ் இருக்குது. இங்கே 1, இங்கே 3. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினா 9. இங்கே 8ஓட 3 கூட்டினா 1. 9 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர்ன்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 1 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 9 அல்லது 1. 9 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 26/12/2025 ஸ்வர்ணா SK 33க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.